வணக்கம் மக்களே. நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் எம்ஜிஆருக்கு ஒரு சமயம் முன்பணம் கொடுக்க முடியாமல் திரைய இயக்குனர் சந்திரபாபு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிரபல நகைச்சுவை நடிகரான சந்திரபாபு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வச்சு எடுத்த படம் தான் மாடி வீட்டு ஏழை. அந்த படம் தொடர்ச்சியாக போகாமல் இடையிலே நின்று போயிடுச்சு. அதற்கு காரணம் எம்ஜிஆருக்கு சம்பளம் கொடுக்க சந்திரபாபு கிட்ட பணம் இல்லை. குறைந்தபட்சம் எம்ஜிஆர் அவர்களுக்கு 25,000 ரூபாயாவது முன்பணம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை. இதனால் தோழி சாவித்திரியிடம் போய் உதவி கேட்குறாங்க. அவரும் உதவும் மனப்பான்மை கொண்டவராக இருந்ததுனால உடனடியாக 25,000 ரூபாயை சந்திரபாபு கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிற உங்களுக்கும் முன்பணம் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கேருந்து தான் கொடுக்குறதுன்னு தெரியல. நானே உங்ககிட்ட வாங்கி தான் எம்ஜிஆருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சந்திரபாபு அவர்கள். அதற்கு சாவித்திரியும், நான் உங்ககிட்ட முன்பணம் கேட்டேனா? நீங்கள் படப்பிடிப்பை ஆரம்பிங்க, உங்களுக்கு எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ கொடுங்க, எந்த அவசரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பும் கொண்டாராம். சாவித்திரியை பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் மட்டும் இல்லாமல் திரையுலகத்தை சார்ந்தவங்களுக்கும் தன்னோட நண்பர்களுக்கும் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க என்பது இந்த நிகழ்ச்சி மூலம் நம்ம எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. அந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு சாவித்திரி உதவி செஞ்சும் இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்கலை என்பது தான் உண்மை. அந்த படத்தில் இயக்குனர் சந்திரபாபு அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சாரணும். அதனால் அது ஒரு பெரிய சோகமான விஷயங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் அவர்கள் ஒரு பத்திரிகையில் பதிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் சந்திரபாபு அவர்கள் தயாரிக்க நினச்ச மாடி வீட்டு ஏழை படத்துக்கு எம்ஜிஆரால் கால்ஷீட் கொடுக்க முடியல. அதனால் காலதாமதமும் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் படமும் கைவிடப்பட்டதாக கூறப்படுது. இது இயக்குனராக அறிமுகமாக இருந்த சந்திரபாபுக்கு ஒரு பெரிய நஷ்டம்னே சொல்லலாம். படத்துக்கு சந்திரபாபு கணிசமான முதலீடு தான் செஞ்சுருக்காங்க. இருந்தும் சில நிதி நெருக்கடிகள் காரணமாக படத்தை விட்டு நகர விடாமல் செஞ்சுட்டாங்க. கடைசியாக எம்ஜிஆர் நடிக்க முடியாமலும் போயிடுச்சு. தொடர்ந்து அதே பேரில் 1981 இன்னொரு படமும் வெளியானது. இதை பூம்புகார் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. கதை எழுதியவர் மு. கருணாநிதி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமிர்தம் இயக்கி இந்த படத்தில் சிவாஜி, ஸ்ரீபிரியா, சுஜாதான்னு பலரும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருந்திருக்கு. இடையில் அரசியல் காலமாக பெரிதல் ஏற்பட்டுருச்சு. கடைசியில் எம்ஜிஆர் உடல்நலக் குறைவால் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கப்ப சிவாஜி அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் ஒரு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கணும், வீட்டுக்கு நான் வந்தோன்னே என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. அதனால் சிவாஜி அவர்கள்கிட்ட எம்ஜிஆர் சொல்ல நினைச்சது என்னன்றது ஒரு புதைந்து போன ரகசியமாகவே ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுதான் எம்ஜிஆருக்கு முன்பணம் கொடுக்க முடியாமல் திணறிய சந்திரபாபு அவர்களுக்கு உதவி செஞ்சது நடிகை சாவித்திரி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது.